பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் சூழலில் ஜல்லிக்கட்டுக்கான குரல்களும் வலுத்து வருகின்றன. அரசியல் கட்சியினர் கோரிக்கை விடுத்த நிலையில் தன்னெழுச்சியாக இளைஞர்களும் பெருமளவில் திரண்டு வருகிறார்கள். மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் திரண்டது இந்த கூட்டம். சிவகங்கை, விருதுநகர், திருச்சி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி தாமாகவே திரண்டனர். கோரிப்பாளையம் சந்திப்பில் இருந்து அரசு மருத்துவமனை, பனகல் சாலை, திருவள்ளுவர் சிலை வழியே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை இந்த பேரணி நடைபெற்றது. ஏறுதழுவதுக்காண்டி இது வந்து நம்ம உரிமை, இனத்தோட உரிமை. இது சும்மா வேடிக்கை கிடையாது, சும்மா ஏதோ பசங்க பொழுதுபோக்காண்டி வரல. இதை பேசும்போதே எங்களுக்கு உணர்வு வருதுண்ணே. மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு இது ஒத்துழைப்பு கொடுத்து அவசரமாக ஒரு சட்டம் இயற்றி வரும் பொங்கல் 14ஆம் தேதி தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் அன்று நடத்த வேண்டும் என்று எங்கள் அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் கோரிக்கை வைக்கிறேன். ஸ்பெயினில் நடத்துறாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா மாடை ஓட விட்டு அருவாவில் வெட்டுவாங்க, கத்தியால் வெட்டி விடுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படிலாம் பண்ணலை. பெத்த பிள்ளையா வளர்க்குறோம். மாடு செத்தா கூட கோயில் கட்டுறோம், போய்க்கிறோம். வீட்டுக்குள்ளே தான் அடக்கம் பண்ணுறோம், வெளியே கொண்டு போய் கூட போய்க்கல. அரசியல் கட்சிகளும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வருகிறார்கள். மதுரை அலங்காநல்லூரில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டம் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று விஜயகாந்த் வலியுறுத்தினார். ஏன் பிட்டாம்பே பிடிச்சிடுறீங்க? பிட்டாம்பு தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இருக்கா? கேரளாவில் யானையை கட்டி போராடிக்கிறேன். இல்லை யானை என்ன யானை அடிக்கிறேன், யானை எத்தனை வர கொண்டு யானையை தடை பண்ணுங்கடா. அவன் வடக்க பூரா ஒட்டகம் ஓடிக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஒட்டகத்தை தடை பண்ணுங்க பார்ப்போம். ஒட்டகத்தை நீங்கள் அடிக்கல, ஒட்டகத்தை நீங்கள் இழுத்துட்டு போல மண்டியில் ஒட்டகத்தை தடை பண்ணுங்கடா. ஏண்டா ஏதோ நாங்க என்னமோ காலமாட பிடிக்கிறோமா, இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ரெப்பிட்டா. ஏறு தழுவுதல் என்பது தொன்று தொட்டு வரும் வழக்கம் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மாடுகளுக்கு துன்பம் தரக்கூடாது என்று கூறுகிறவர்கள் இறைச்சி உணவை தவிர்ப்பார்களா என்றும், நாட்டில் யாரும் புலால் உண்ணக்கூடாது என்று உத்தரவிடுவார்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.